ஹாய் ஆல், இன்னைக்கு பாலக்கீரை வச்சு தான் 2 விதமான டிஷ் வந்து செய்ய போகிறேன். ஒரு பாலக்கீரை கட்டை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து அரிஞ்சு வச்சுட்டேன். ஸோ அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 6-7 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா வரமிளகாய் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு பொடி, அந்த 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு போட்டு 6-7 பல் பூண்டு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி சுண்ட விடணும். இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தென் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி அரிஞ்சு வச்சுருக்க பாலக்கீரையை பாதி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். ஸோ பாலக்கீரை வச்சு நிறைய விதமான டிஷ்ஷஸ் பண்ணுறாங்க. நான் வந்து பண்ணது வந்து தொக்கு ஸ்டைலில் தான் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவே வந்து செஞ்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நெட்டில் செஞ்சிடலாம். ஸோ சீக்கிரமாகவே பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் விட்டு சுருங்கிடுச்சு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு வறுவல் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ எண்ணெய் விட்டு கடுகு, கடலப்பருப்பு, சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கணும். ஸோ உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்குலேயே உப்பு ஆட் ஆயிரும். ஸோ கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணேன். ஒரு தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து நானே செஞ்ச டிஷ் தான். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ மீதி இருக்கிற அந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா அதில் வந்து சேர்த்துட்டேன். எங்கள் ஸ்ரீகுட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குனா ரொம்ப அவளுக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் பாலக்கீரையை வந்து உருளைக்கிழங்கோடு போட்டு செஞ்சேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டா ஸ்ரீகுட்டி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதை அப்படியே சிம்மிலையே வச்சு வதக்கி விடணும். ஸோ கீரை எந்த கீரை ஆகட்டும் சிம்மில் வச்சு நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா அதோட சத்துக்கள் வந்து குறையாது. ஸோ ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.